Welcome student, class 8, science, unit 22, conservation of plants and animals, part 3, reforestation. thumbnail இந்த பாட்டியை நம்ம ஏன் வச்சிருக்கோம், இவங்களுக்கும் இந்த லெசனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இவங்க நேமை கண்டுபிடிச்சி கூகுளில் இவங்களை பற்றி சர்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யூனிட் 22, conservation of plants and animals. இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக understand deforestation, afforestation and reforestation, list out the endangered species, understand the importance of conservation of wildlife, know about Red Data book and its advantages, list out the importance of People's Biodiversity Register, know about functions of animals welfare organizations. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டிஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன் பார்த்துட்டோம். இன்றைக்கி ரீஃபாரஸ்டேஷன் பார்க்க போகிறோம். இந்த கியூஆர் கோடோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐசிடி கார்னரோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கை வெர்ச்சுவலாக நீங்கள் விசிட் பண்ண முடியும். கான்செப்ட் மேப், கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் டிஃபாரஸ்டேஷன், செகண்ட் அஃபாரஸ்டேஷன், தேர்டு ரீஃபாரஸ்டேஷன், ஃபோர்த்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், ஃபிஃப்த்து ரெட் டேட்டா புக், சிக்ஸ்த்து கன்சர்வேஷன், செவன்த்து பிபிஆர் பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர், எயித் பயோமேக்னிஃபிகேஷன், நைன்த் டாபிக் அனிமல் வெல்ஃபேர். இதில் நம்ம டிஃபாரஸ்டேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், அதாவது கட்டிங் டவுன் ஆர் சாப்பிங் டவுன் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் காசஸ் அண்டு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தது அஃபாரஸ்டேஷனும் பார்த்து முடிச்சிட்டோம், அதாவது காடுகளே இல்லாத இடங்களில் புதுசாக காடுகளை உருவாக்குறது அஃபாரஸ்டேஷன் சொல்லி பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி தேர்டு டாபிக் ரீஃபாரஸ்டேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். Reforestation is the natural or intentional replanting of the existing forest that have been destroyed through deforestation. Deforestation காடுகளை அழித்தல் மூலமாக இருக்கிற காடுகளை அழித்ததுக்கப்புறம் அங்கே திரும்ப செடிகளை உருவாக்குறது, அதான் ரீப்ளான்டிங் அப்படிங்கிறது, உருவாக்குறது தான் நம்ம ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Reforestation may sound similar to afforestation, but both of them are not same. Reforestationum afforestation பார்க்கறதுக்கு சிமிலராக இருந்தாலும் ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. Reforestation is replanting of trees in a land area which had lost its forest cover for some reason. Reforestation அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மரங்களை அது இழந்திருந்து திரும்ப அங்கே ரீப்ளான்ட் பண்ணி காடுகளை உருவாக்குறது ரீஃபாரஸ்டேஷன். பட் அஃபாரஸ்டேஷன் இஸ் க்ரோயிங் ஃபாரஸ்ட் இன் அன் ஏரியா விச் ஒரிஜினலி ஹேட் நோ ட்ரீ கவர். அஃபாரஸ்டேஷனுங்கிறது அந்த லேண்டில் ஏற்கனவே ட்ரீயே இருக்காது, பேரன் லேண்டு, வறண்ட தரிசு நிலமாக இருக்கும், அங்கே காடுகளை உருவாக்குறது அஃபாரஸ்டேஷன். Reforestation is an effective strategy to fight global warming. இப்போ இந்த குளோபல் வார்மிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் நல்லா கிளியராக சொல்லிட்டோம். இந்த குளோபல் வார்மிங்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னால் அது ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு பெனிஃபிட்டிங் த கிளைமேட், ரீஃபாரஸ்டேஷன் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்டிங் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ். இதை தவிர கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறதோட இது அனிமல்ஸை திரும்ப காடுகளில் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரீஃபாரஸ்டேஷன் ஹெல்ப்ஸ் டு ரீபில்ட் ஹேபிட்டட் லாஸ் அண்ட் டீக்ரடேஷன் விச் ஆர் லீடிங் த்ரெட்ஸ் டு த ஹெல்த் அண்ட் என்டேஞ்சர்மெண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். இந்த ரீஃபாரஸ்டேஷன் அதாவது இழந்த இடங்களை, இந்த ஹேபிட்டட் அப்படிங்கிறது வாழிடம், அந்த இடங்களை திரும்ப ரீபில்டு பண்ணுது. இப்போ யானைகள் உணவு கிடைக்காம ஊருக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கான இடத்த நம்ம கொடுத்துட்டோம், ஃபாரஸ்ட்டை உருவாக்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஹேபிட்டட் கிடச்சிருச்சு, வாழிடம் கிடச்சிருச்சு. அப்போ இழந்த வாழிடங்களை ரீபில்டு பண்ணுறது. டீக்ரடேஷன் அதாவது சிதைந்து அப்படியே போகிறது. விச் ஆர் லீடிங் த்ரெட் டு த ஹெல்த் அண்ட் என்டேஞ்சர்மெண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். இதெல்லாம் அந்த இனங்கள் அழிகிறதுக்கு காரணமாக இருக்கிறது.
அந்த இனங்களோட ஹெல்த் பாதிக்கப்படுறது, இதுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருந்த இது வந்து நம்ம ரீபில்டு பண்ணுறது தான் இந்த ரீஃபாரஸ்டேஷனோட ஹெல்ப்பு. Activity 3. Observe the important days related to conservation of nature. Also organize a rally on protecting forest. இப்போ என்ன கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சருக்கு ரிலேட்டடாக நம்ம என்னென்ன டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்த்து எடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் ஆக்டிவிட்டி 4ல் அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களை ஸ்கூல்லையே என்ன பண்ணணும்னா ஒரு ரேலி ஊர்வலம் வந்து ஒன்று போக சொல்கிறாங்க. நீங்களே ஒரு ப்ளக் கார்டு எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போகணும். அந்த ரீஃபாரஸ்டேஷனுக்கு ஆதரவாக நீங்களே வாசகங்களை எழுதி எடுத்துகிட்டு போகணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீஃபாரஸ்டேஷன். Both afforestation and reforestation are important for protecting the habitat, increasing the supply of forest products, finding solution to climate changes and for many other reasons. இப்போ afforestation reforestationங்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட இந்த ரெண்டுமே என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த ஹேபிட்டட் வாழ்விடங்களை வந்து பாதுகாக்கிறது, அதே மாதிரி ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபைண்டிங் சொல்யூஷன் டு கிளைமேட் சேஞ்சஸ். இப்போ காலநிலை மாறுது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ரீஃபாரஸ்டேஷன் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஏர் வி பிரீத் பை ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு இன் இட். இப்போ நம்ம ப்ரீத் பண்ணும்போது நல்ல ஒரு ஏர் இல்லை நம்மக்கிட்ட. இப்போ நம்ம வந்து ஒரு உங்கள் அம்மா அப்பாட்டையோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேயோ நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவங்க வாழ்ந்த காலத்தில் தண்ணியை வந்து விலை கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு அவங்க கனவுலையாவது நினச்சி பார்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பபிள் டாப் வாட்டர் கேன் வாங்கி தான் வீட்டில் தண்ணி குடிக்கிறோம், இல்லை ஆர்ஓ வாட்டர் போடுறோம். அதே மாதிரி நம்ம சுத்தமான காற்று வந்து ஒரு பணம் கொடுத்து தான் இனிமேல் நம்ம வந்து ப்ரீத் பண்ண போகிறோம்னு சொன்னால் நமக்கு எல்லாமே சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் அதுதான் நடக்க போகுது. நம்ம ரீஃபாரஸ்டேஷன் பண்ணலை அஃபாரஸ்டேஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்மளும் பணம் கொடுத்து சுத்தமான காற்றை வந்து ப்ரீத் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி சைனாவில் வந்துருச்சு, டெல்லியில் வந்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். The effects of deforestation can be checked and global warming can be reduced. அப்போ டீஃபாரஸ்டேஷனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். குளோபல் வார்மிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Reforestation restores habitat loss, degradation and removes the threat to species. இந்த மாதிரி நம்ம காடுகளை திரும்ப மீட்டு கொண்டு வர்றதுனால நிறைய வாழிடங்கள், இழந்து போன வாழிடங்களை நம்ம திரும்ப ரீஸ்டோர் பண்ண முடியுது. டிகிரடேஷன், அழிந்து போனதை வந்து திரும்ப மீட்டு கொண்டு வர்றோம். அதே மாதிரி அந்த ஸ்பீசிஸ்க்கு ஏற்பட்ட அந்த அச்சுறுத்தல் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் போட்டப்போ நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து தெருக்களில் வைல்ட் அனிமல்ஸ்லாம் பயமே இல்லாமல் ஃப்ரீயாக நடந்து போனதாக சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன் கேன் ரிவர்ஸ் த டேமேஜ் டன் பை சாயில் எரோஷன். அப்போது சாயில் எரோஷன்னால் ஏற்பட்டக்கூடிய இழப்புகளை வந்து அது திரும்ப சரி பண்ணி கொடுக்குது. ரீஃபாரஸ்டேஷன் வில் ரிவைவ் வாட்டர் ஷெட்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் வெல்பீயிங். அப்போது இந்த ரிவைவ் அப்படிங்கிறது மீட்டு கொண்டு வந்து கொடுக்குது. அப்போது ஃபாரஸ்ட்டு வந்து வாட்டர் ஷெட் நீர்நிலைகளை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ரீஃபாரஸ்டேஷன் மெயின்டைன்ஸ் த வாட்டர் சைக்கிள் ஆஃப் ஏரியா ஆஸ் ட்ரீ அப்சர்வ் மாய்ஸ்சர் த்ரூ லீவ்ஸ் அண்டு ரூட்ஸ். அப்போ வாட்டர் சைக்கிளில் இந்த ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு இருக்குது. அந்த ட்ரீஸ் வாட்டரை வந்து ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணும், அப்படி இல்லைன்னா லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா மூலமாக அப்சர்வ் பண்ணும். Transpiration of trees helps to restore the moisture of the atmosphere and to maintain the temperature in the local environment. நம்ம டிரான்ஸ்பிரேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். எவாப்ரேஷனுங்கிறது வாட்டரோட சர்ஃபேஸில் நடக்கும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டில் லீவ்ஸ் மூலமாக வாட்டர் எவாப்ரேட் ஆச்சுன்னா அதை நம்ம டிரான்ஸ்பிரேஷன். அப்படி டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது அந்த அட்மாஸ்பியரில் மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் வந்து நமக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபாரஸ்டேஷன் அண்டு ரீஃபாரஸ்டேஷன் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸு. when the plants or trees are cut down it is called deforestation. காடுகள் மரங்களை வந்து நம்ம வெட்டணும்னு சொன்னால் அதுக்கு பேர் deforestation.
When the plants or trees are grown or planted, it is called reforestation. மரங்களை வந்து மீண்டும் நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது reforestation. Deforestation has a negative effect on the environment. இது வந்து negative. Reforestation has a very good effect on the nature as it builds the environment. நல்ல ஒரு சூழலை சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுக்கறதுனால இது வந்து good effectனு சொல்கிறாங்க. Afforestation and reforestation இந்த ரெண்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். Trees are planted in new areas where there was no forest cover. காடுகளே இல்லாத இடத்துல போய் நம்ம புதுசாக மரங்களை வச்சு வளர்த்தோம்னா அது afforestation. It is practiced in areas where forests have been destroyed. ஏற்கனவே காடுகள் இருந்து அங்கே மரங்களை வெட்டியிருப்போம், அந்த இடங்களில் போய் திரும்ப காடுகளை உருவாக்குறது தான் reforestation. One sapling is planted to get one tree. sapling ஒரு sapling மரக்கன்றை நட்டு ஒரு மரத்தை பெறுறது. Two saplings are planted to replace every felled tree. ஒரு மரத்தை கட் பண்ணோம்னா அந்த இடத்துல 2 மரக்கன்றுகளை நடணும். It is practiced to bring more area under forest. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு பெரிய ஏரியாவில் காடுகளை உருவாக்குறது. It is practiced to avoid deforestation. Reforestationங்கிறது வந்து deforestation அவாய்ட் பண்ணுறதுக்காக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரீஃபாரஸ்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ரீஃபாரஸ்டேஷனுங்கிறது ரீப்ளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் இன் லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். அடுத்ததாக டீஃபாரஸ்டேஷனுக்கும் ரீஃபாரஸ்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அஃபாரஸ்டேஷனுக்கும் ரீஃபாரஸ்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.